பவர் பிஐயில் டூப்ளிகேட் பண்ணி எப்படி ஒரு ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கிறது, மல்டிபிள் கொரிஸ் எப்படி டிஃப்ரெண்ட் எக்ஸலிருந்து கொண்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ டூப்ளிகேட் பண்ணுறதை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரெஃபரன்சிங் அப்படின்னா என்ன, அப்பண்டு பண்ணுறதுனா என்னன்றது பார்க்கலாம். பேசிக்லி டூப்ளிகேட் பண்ணும் பொழுது ஒரு குறிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒன்று டிஃப்ரெண்ட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸ், ரைட்? எடிட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குறியும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு தெரியும். ஒரு குறியிலையும் ஒரு எக்ஸல் லிங்க் பண்ணப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கும், ரைட்? இப்போ இந்த கோரிஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரே டேபிளாக நீங்கள் மாற்றி ஒரு சில விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபரன்சிங் டேட்டாவாக எடுத்து இன்னொரு கொரியை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த கொரிக்கும் சம்மந்தம் இல்லை, பட் க்ரியேட் பண்ண போகிற ரெஃபரன்சிங் கொரிக்கு, புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிற கொரிக்கு இந்த கொரிஸ் தான் பேஸ் கொரி, முக்கியமான கொரியாக இருக்க போகுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும், பட் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பட் க்ரியேட் பண்ண போகிற நியூவான ஒரு கம்பைன்ட் அப்பண்டட் கொரிக்கு இது எல்லாத்துலையும் இருந்தும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரெஃபரன்சிங் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பைன் அப்படின்ற ஒரு குரூப் தெரியும். இதில் அப் அண்ட் கொரிஸ்ன்னு இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப் அண்ட் கொரிஸ்ன்னும் அப் அண்ட் கொரிஸஸ் நியூன்னு இருக்குது. அப் அண்ட் கொரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேபிள் கூட இன்னொரு டேபிளை கம்பைன் பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்றதுனால அப் அண்ட் கொரியஸ் நியூன்னு நான் கொடுத்து ஒரு புது கொரியை க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் 2 டேபிளை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். மோர் தென் 3 கூட பண்ணலாம், பட் நான் 2 டேபிள்ன்றதை கிளிக் பண்ணுறேன் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் கொரி 1 அதாவது Q1ஐயும் Q2ஐயும் நான் செலக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக 2ஐயும் ரிலேட் பண்ணி கம்பைன் பண்ணிடுறேன். கம்பைன் பண்ணது ஒரு புது கொரியாக வந்துருச்சு, அப் அண்ட் 1 அப்படின்னு. இதோடைய நேமை நான் 2021, ஏன்னா இதில் 21 கம்ப்ளீட் டேட்டா இருக்க போது. இதில் Q1 Q2ன்னு சின்ன டேட்டா, பட் இதில் கம்பைன் டேட்டா. ஸோ இதெல்லாமே ஓல்டு கொரிஸ், இனிஷியல் கொரிஸ், ஒரிஜினல் சோர்ஸ் கொரிஸ் இல்லையா? பட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது புது கொரி, அப்பண்டட் கொரி. இதுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் இண்டிவிஜுவல் கொரிஸ், பட் இது இந்த 2ஐயும் கம்பைன் பண்ண ஒரு கொரி. இப்போ இதில் மற்ற 2ஐயும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொரியில் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண அப்பண்டட் கொரியில் இன்னும் 2 டேபிளை கம்பைன் பண்ணணுன்றதுனால இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கம்பைனை கிளிக் பண்ணுங்கள். இது கம்பைன்ற குரூப்புக்கு போங்க. அதில் அப்பண்ட் கொரிஸில் நியூ கிளிக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்பண்ட் கொரிஸை கிளிக் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி டேட்டா இருக்குது. அதில் இன்னும் ஒரு சில டேட்டா ஆட் ஆக போதுன்றதுனால 3 or more டேபிளை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் நம்ம க்ரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். Q3 அண்ட் Q4ஐயும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி Q1 Q2 ஆட் ஆகி இது வந்துருச்சு. அது கூட இது 2ம் கம்பைன் ஆக போகுது. ஓகே, அப் அண்ட் ஆக போகுது. அதாவது ஒரு டேட்டாக்கில் இன்னொரு டேட்டா அப் அண்ட் ஆகிக்கிட்டே போகும். அது ஒரு பெரிய டேபிளாக, பெரிய குறியாக அது நிற்கும். வேறு எதுவும் இல்லை, அதான் ரீசன். ஓகே, பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக பெரிய லெவலில் நீங்கள் இதில் சேஞ்சஸை பார்த்துருக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். இதில் நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாக ஆடு பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ஒரு அப் அண்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைனல் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொரி, அதாவது ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ண ரெஃபரன்சிங் கொரி க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது 2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணும்னா ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட்டா அப்படின்னு போட்டு ஒரு குரூப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த 2021 மட்டும் நான் அதுவில் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது அதர் கொரிஸ் ஆர் ஃபைனல் கொரின்னு இது நீங்கள் ரீநேம் பண்ணிட்டீங்க, ஆர் பிராண்டிங் பண்ணிட்டீங்க, குரூப் பண்ணிட்டீங்க. பட் இது ஃபைனல் கொரி, ஃபைனல் டேட்டான்னு இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பிரித்து வைக்கலாம். ஸோ எப்படி அப் அண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். இது ரெஃபரன்சிங் மூலமாக, அதாவது ரெஃபரன்சிங் மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த க்ரியேட் பண்ணப்பட்ட கொரிக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எப்படி ரெஃபரன்சிங் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது, அப் அண்ட் பண்ணுறதுனா என்ன, லாஸ்ட்டாக டூப்ளிகேட் பண்ணுறதுனா என்னன்னு பார்த்தோம். இது அப் அண்ட் பண்ணுறது ரெஃபரன்சிங் கான்செப்ட்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டரில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம பேசலாம்.